இங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சரோட கேக்க யாரோ திருடி சாப்பிட்டுறாங்க. அந்த டீச்சர் உடனே எல்லா ஸ்டூடெண்ட்டையும் லைனா உட்கார வச்சுட்டு யாரும் என்னோட கேக்க திருடினது நீங்களா சொல்லிருங்க, இல்லன்னா நடக்கிறதே வேறன்னு மிரட்டுறாங்க. யாருமே எதுவும் சொல்லாம அங்கேயும் இங்கேயும் பாத்துட்டே இருக்காங்க. அந்த டீச்சர் உடனே நானே சொல்றேன் யார் அந்த கேக்க திருடினதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு குண்டு பையனை வர சொல்றாங்க. அவனும் நான் தான் அந்த கேக்க சாப்பிட்டேன்னு உண்மையை சொல்லிடுறான். அந்த டீச்சர் உடனே உனக்கு இதுக்காக சரியான பனிஷ்மெண்ட் நான் தந்தே திருவேன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு 2 குட்டி பீஸ் கேக்க வச்சு இதையும் சாப்பிடுன்னு சொல்றாங்க. அவனும் எதையும் யோசிக்காம அந்த கேக் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அவன் அந்த கேக்க சாப்பிட்டு முடிச்சா அடுத்த செகண்டே ஒரு பெரிய தட்டுல இன்னும் 2 பெரிய கேக் கொண்டு வராங்க. அந்த டீச்சர் அவனை அந்த கேக்கையும் சாப்பிட சொல்றாங்க. அவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம அதை சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனால அதை சாப்பிட முடியாம மயக்கமே போடுற மாதிரி போறான். அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன்னால முடியும்னு சொல்லிட்டு அவனை என்கரேஜ் பண்றாங்க. இவன் ஒண்ணு நம்மளோட ஃப்ரெண்ட் எல்லாரும் நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வேகமா அந்த கேக்க சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்து அந்த டீச்சருக்கு ஒரே பல்ப் ஆகிருச்சு. நம்ம பனிஷ்மெண்ட் நினைச்சு கொடுத்தது இந்த பையன் இப்படி பண்ணிட்டானே நினைச்சு அந்த பையன் மேல கோவப்படுறாங்க. உங்களோட சின்ன வயசுல உங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத பனிஷ்மெண்ட் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.